கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த காணொளி உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 2 அதிகாரம் 1 வசனம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே நீ குற்றவாளியாய் தீர்க்கிறாய். மற்றவர்களை நாம் ஒரு நாளும் நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறார், மற்றவர்களை நீ குற்றம் சொல்வதற்கு நீ யார்? அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாரையுமே எளிதில் தோற்றத்தின்படி தீர்ப்பு குறையிடாதீங்க. யாரிடத்திலும் போய் நீங்கள் மற்றவங்களை குறித்து முறையிடாதீங்க. அதனால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை நீங்கள் குற்றவாளியாக தீர்க்காதீங்க. மத்தேயு 7 அதிகாரத்தில் 2, 3, 4 வசனம் சொல்லுகிறது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராதபடிக்கு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற நீ துரும்பை பார்க்கிறது என்னப்பா? உன்னை நீயே ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்கிறார். பிறர் யாராவது உங்களிடத்தில் குற்றம் சொல்ல வருகிறார்களா, தயவு செய்து நீங்கள் யாரை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க ஐயா, தயவு செய்து போயிட்டே இருங்க, என் இருதயத்தை கார்ப்பரேஷன் தொட்டி ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது சவுல் பேலியாளினுடைய மனுஷர்களே பேசுகிற பேச்சை அதை கேளாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். அதனால் நம்ம மற்றவர்களை யாருமே நம்ம எதையுமே தீர விசாரிக்காமல், கண்ணால் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குறதும் பொய், தீர விசாரிக்கிறதே மெய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு உலக பழமொழி சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு பையனும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் அப்பாவை பார்த்து சொல்கிறான், அப்பா அப்பா பாருங்க, நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், மரமெல்லாம் இப்படி பின்னாடி போயிட்டுருக்குப்பா, எல்லாம் மேகம்லாம் நம்மோடு கூட வருகிறது, பறவைகள்லாம் பாருங்கள் இப்படி பறக்குது, அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு சமயம் ஒரு சகோதரனுக்கு ரொம்ப பொறுக்கலை. அவர் போய் அவங்க அப்பாக்கிட்ட கேட்டுட்டார், ஐயா தயவுசெய்து உங்கள் பையனை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுங்க ஐயா, என்னையா இப்படி பேசிக்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்க ஐயா, என் பையனை இப்போ தான் டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சிட்டு வரோம். ஏன்னா 25 வருஷமாக அவனுக்கு பார்வை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ தான் கண் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் கண் சரி பண்ணி இப்போ தான் ஐயா கொண்டுட்டு வரோம். அவனுக்கு இப்போ தான் கண் பார்வை தெரிஞ்சது. அதனால் முதல்ல எல்லாத்தையும் உலகத்தை பார்க்கும்போது, மரங்களை பார்க்கும்போது, செடிகளை பார்க்கும்போது, ட்ரெயினை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்கய்யா. அப்போ உடனே அவர் மனம் முடிஞ்சு மன்னிப்பு கேட்டாராம், ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பாருங்கள், அவசரப்பட்டு யாருமே இது மாதிரி தீர விசாரிக்காமல் நாம் தீர்ப்பு கூறுறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? அப்படி தான் யோசேப்பு தவறு செய்யலை. தவறு செய்வதற்கு தூண்டினவள் யாருங்க? போத்திபாருடைய மனைவி தான் தூண்டினாள். தவறு செய்வதற்கு கையை பிடிச்சி இழுத்தா. ஆனால் யார் பார்த்தது? கர்த்தர் ஒருத்தர் தான் பார்க்குறாரு. ஆனால் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டா? இந்த மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு புருஷனும் சரி ராஜாவும் சரி தீர்ப்பு கூறி ஜெயிலில் போட்டாங்க. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விபச்சாரியை கையும் களவுமாக பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அந்த சகோதரிகளை, உங்களில் யார் தவறு செய்யாதவங்களோ முதல்ல கல் எடுத்து அடிங்கன்னு சொன்னபோது யாருமே இல்லை, போயிட்டாங்க. அதனால் மற்றவங்களே நம்ம யாருமே தீர்ப்பு கூற வேண்டாம், யாருமே குற்றப்படுத்தவும் வேண்டாம், மற்றவங்களை காயப்படுத்தவும் வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். ஆண்டவரே இயேசுவே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் அவ்வாறாகவே வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவைகளை சந்திங்க. இந்த ஃபீஸ் கட்ட வேண்டிய நாட்களில் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் 10th 12th எல்லாம் பாஸ் பண்ண உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஒவ்வொருவரும் வேறு எடுத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you.